Hi, welcome to Tasty Mummy. This is Priya for you. இன்னைக்கு Tasty Mummyல நம்ம செய்ய போற ரெசிபி பன்னீர் மஷ்ரூம் புலாவ். பன்னீரும் மஷ்ரூமும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் வித் ஹை நியூட்ரிஷனல் வேல்யூ. இன்னைக்கு இந்த பன்னீர் மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்யறது நம்ம இப்ப பார்க்கலாம். பன்னீர் மஷ்ரூம் புலாவ் செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் இப்ப பார்க்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 மராத்தி மொக்கு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 5 ஆனியன் நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணிக்கணும், 400 கிராம்ஸ் மஷ்ரூம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 200 கிராம்ஸ் பன்னீர் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், 4 கிரீன் சில்லி ஸ்லைஸ் பண்ணது, 1 கப் கிரீன் பீஸ், 2 tablespoon ginger garlic paste, 1 tablespoon red chilli powder, 1 tablespoon salt, 1/4 tablespoon jeeraga podi, 1/4 tablespoon manjathul, 1/2 tablespoon dhaniya thool, 1 tablespoon garam masala, தேவையான அளவு cashew. பன்னீர் மஷ்ரூம் புலாவ் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பன்னீரையும் கேஷ்யூவையும் கீல நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரா மாதிரி ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கணும். ஆயில் ஹீட் ஆன உடனே பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், சோம்பு, எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இது பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சு கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா 2 மினிட்ஸ் சாட் பண்ணணும். இப்போ ஆனியன் சாட் ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம்னா நம்மளோட புலாவ் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி குயிக்காக குக் ஆகிறதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணோன்னா தக்காளி நல்லா சுருங்கி சீக்கிரமாக வெந்துடும். தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கிரீன் பீஸ் எடுத்து வச்சிருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். கிரீன் பீஸ் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 1/2 மினிட் சாட் பண்ணால் போதும். இப்போ எடுத்து வச்சிருக்க மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் 1/2 மினிட் சாட் பண்ணுங்கள். மஷ்ரூம் உடையக்கூடாது, நல்லா கேர்ஃபுல்லாக சாட் பண்ணணும். கிரீன் பீஸ் மஷ்ரூம் நல்லா சாட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர்ஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர். சால்ட் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால லாஸ்ட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த மசாலா பவுடர்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அட் த சேம் டைம் மஷ்ரூம் உடையாமல் கலருங்க. பாருங்கள், இந்த மசாலா பவுடர்லாம் நல்லா வதங்கி சூப்பராக இருக்குது. வாசனை ரொம்ப கமகமன்னு வருது. இதுதான் ஸ்டேஜ். இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலும் பிளைன் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 6 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணணும். இன்னைக்கு வந்து கோகனட் மில்க்கும் பிளைன் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுனால 3 கப்ஸ் கோகனட் மில்க்கும் ஆட் பண்ணுறேன். இப்போ 3 கப்ஸ் பிளைன் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 6 கப்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்க எப்படி நல்லா நோர மாதிரி மேலே எழும்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல சால்ட்டு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இன்னைக்கு கரெக்டா இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை காரம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகாவை கீனி இந்த ஸ்டேஜ்ல இது உள்ள போட்டுருங்க. இப்போ சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணலாம். 4 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் 1/2 hour சோக் பண்ணி வாட்டர் ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் மஷ்ரூம் புலாவுக்கு தேவையானதுலாம் இதில் போட்டாச்சு. பன்னீரும் கேஷ்யூவும் நம்ம லேட்டராக ஆட் பண்ண போகிறோம். இப்போ குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி பாஸ்மதி ரைஸ்ன்றதால ஒரே ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விசில் வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம பன்னீர் மஷ்ரூம் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனை ரொம்ப அருமையாக இருக்கு. பாருங்க, பாஸ்மதி ரைஸ் உடையாம நல்லா உதிரியா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீரையும் கேஷ்யூவையும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த புலாவை பிளேட்ல போட்டு அது மேல நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க பன்னீரும் கேஷ்யூவையும் டெக்கரேட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். என்னுடைய கிட்ஸுக்கு இதை நான் மேலே அப்படியே டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ண பிடிக்கும். ஸோ இப்போ நான் இதை இந்த பிளேட்டில் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் கேஷ்யூவும் டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். நம்மளுடைய பன்னீர் மஷ்ரூம் புலாவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டேஸ்டியான ரெசிபி மாத்திரம் இல்லை, நல்ல நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச ரெசிபி. பன்னீர்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம போன்ஸ் அண்ட் டீத்க்கு அது ரொம்ப நல்லது. மஷ்ரூமில் ப்ரோட்டீன் கால்சியம் மாத்திரம் இல்லை, நல்ல டயட்ரி ஃபைபரும் இருக்குது, ஆன்டிஆக்சிடென்ட்டும் நிறைய இருக்கிறதுனால அது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை நல்லா பூஸ்ட் பண்ணி தரும். ஸோ இது ஒரு நல்ல ரிச் நியூட்ரிஷனல் ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்டி மம்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் டேஸ்டி மம்மில ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Priya.